அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கீதா டெக்கில் இருந்து உங்களுக்கான மெசேஜஸ் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 செட் கார்டு நீங்கள் மனசில் அப்படியே நினச்சிக்கோங்க. செட் 1க்காக இப்போ நம்ம எடுக்கலாம். செட் 1 உங்களுக்காக கீத டெக்கில் இருந்து உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தது வந்து டிரான்ஸ்மிகிரேஷன் அப்படின்னா ஐ திங்க் பரிமாற்றம்னு நினைக்கிறேன். அதாவது இதில் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகனுக்கு கொடுக்குற ஆன்சர் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து நம்ம பழைய ட்ரெஸ்ஸை வந்து தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது போல தான் நம்ம ஆன்மாவும் பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த உடல் பயனற்றது அப்படின்னா வேறு புதிய உடலையும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் எது தேவையில்லாதது அப்படின்றத தூக்கி போட்டு நீங்கள் புதுசாக மாறணும். செட் 1க்காக வந்த மெசேஜ் இது தான். ஸோ உங்களுக்குள்ளே எது தேவையில்லாததுன்னு பார்த்து மாற்றிக்கோங்க. இப்போ செட் 2க்கான கார்டு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டிவைன் எனர்ஜி. வாவ், ஹனுமந்த் வந்திருக்காருனா உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஆன்சைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு தைரியம் வேணும், பலம் வேணும். ஜட இயற்கையின் 3 குணங்கள் உள்ளடக்கிய எனது தெய்வீக சக்தியை வெல்வது மிகவும் கடினம், ஆனால் என்னிடம் சரணடைபவர்கள் மட்டுமே எளிதாக கடக்க முடியும் அப்படின்றது இந்த கார்டோட அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை இன்னும் நம்பாமல் இருக்கீங்க, ஆனால் உங்கள் கூட டிவைன் எனர்ஜி இருக்குது அப்படின்றதையும் நம்பணும். அது உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக நம்பணும். ஸோ இந்த கார்டு மூலயமா செட் 2க்கு சொன்ன மெசேஜஸ் இது தான். ஸோ 2 கார்டுமே வந்த அழகான மெசேஜஸ் பார்த்துருப்பீங்க. பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் தவிர்த்துருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ கைஸ்.